வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்தது சாதாரண விஷயம் இல்லை. ஏனெனில் சிவன் அருளால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்க தயாராக இருக்கிறது. நீங்கள் கடந்த சில நாட்களாக மனதில் ஒரு விளக்கமில்லாத மாற்றத்தை உணர்ந்திருக்கலாம். காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் திடீர்னு முடிஞ்சு போகிறது போல தோன்றியிருக்கலாம். சிலர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். சில கனவுகள் தாமதமாகி இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக காரணம் இருக்கிறது. இன்று நான் சொல்லப்போகும் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருந்தால், சிவன் உங்களை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த செய்தி உங்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. நண்பர்களே, பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக பேசாது. அது சில நேரங்களில் அமைதியின் மூலம் நமக்கு பதில் தரும். சில நேரங்களில் நம்மை தனிமையில் தள்ளும். சில நேரங்களில் நம்மை உடைத்து மீண்டும் உருவாக்கும். அந்த மாற்றத்தின் பின்னால் தான் சிவனின் சக்தி வேலை செய்கிறது. ஒரு விதை மரமாக மாற வேண்டும் என்றால் முதலில் அது மண்ணுக்குள் புதைய வேண்டும். இருளை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அது ஒளியை நோக்கி வளர ஆரம்பிக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும் இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தின் முன் நிற்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சமீப காலமாக பழைய விஷயங்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. முன்பு மகிழ்ச்சி கொடுத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றுகிறது. பலரிடம் பேச வேண்டும் என்ற எண்ணமே வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனம் அமைதியை தேடுகிறது. இதெல்லாம் சாதாரண மனநிலை மாற்றமில்லை. இது ஆன்மாவின் விழிப்பு. சிவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது முதலில் அவர்களின் உள்ளத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பார். தேவையில்லாத உறவுகள் விலகும். பொய்யான முகங்கள் வெளிப்படும். நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்யலாம். ஏன் தெரியுமா? நீங்கள் செல்ல வேண்டிய புதிய பாதையில் அந்த மனிதர்கள் உங்களுடன் வரக்கூடாது என்பதற்காக. சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பது போல உணர்ந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் உங்களை மிகவும் நெருக்கமாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் கூட்டத்தில் இருக்கும் மனிதனை மாற்றுவது எளிதல்ல. தனிமையில் இருக்கும் ஆன்மாவை தான் சிவன் பேச ஆரம்பிப்பார். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பலருக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. நீங்கள் இழந்தது தோல்வி இல்லை. அது ஒரு தயார் நிலை. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன் நடந்த சுத்திகரிப்பு. நண்பர்களே, ஒரு கதவு மூடப்படும் போது நாம் பெரும்பாலும் அழுவோம். ஆனால் சிவன் இன்னொரு பெரிய கதவை திறக்க தயாராக இருப்பதை நாம் கவனிக்க மாட்டோம். இன்று உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகளை நினைத்து வருந்தாதீர்கள். ஏனெனில் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக திறக்கப் போகும் கதவு உங்கள் கற்பனைக்கு பேரானது. சில அறிகுறிகள் இப்போது உங்களுக்கு தொடர்ந்து தோன்றியிருக்கலாம். மீண்டும் மீண்டும் 111, 777, 108 போன்ற எண்கள் கண்களில் படலாம். அல்லது அதிகாலை நேரத்தில் திடீரென விழித்துக் கொள்வது நடந்திருக்கலாம். சிவன் கோவில் மணி சத்தம் எங்கிருந்தோ கேட்பது போல தோன்றியிருக்கலாம். மனதில் காரணமே இல்லாமல் ஓம் நம சிவாய் என்ற மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். இவையெல்லாம் சாதாரண சம்பவங்கள் இல்லை. இது பிரபஞ்சத்தின் அழைப்பு. உங்கள் ஆன்மா இப்போது ஒரு புதிய அதிர்வெண்ணுக்குள் செல்கிறது. அதனால் தான் பழைய வாழ்க்கை உங்களுக்கு பொருந்தாமல் போகிறது. சிலர் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை மாற்றமடைந்தவர் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களின் உண்மையான வடிவத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டீர்கள். ஒரு நாள் வரும், அன்று நீங்கள் இன்று சந்தித்த எல்லா கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்வீர்கள். ஏனெனில் அந்த வழிகள் இல்லாமல் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்காது. நண்பர்களே, சிவன் ஒருவரின் வாழ்க்கையில் நுழையும் போது முதலில் அவர்களின் பயத்தை உடைப்பார். ஏனெனில் பயம் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் நிலைக்காது. அதனால சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் குலுங்குவது போல தோன்றும். வேலை பிரச்சனை, உறவு பிரச்சனை, பண பிரச்சனை, மன அழுத்தம் எல்லாமே ஒரே நேரத்துல வர்றது போல இருக்கும். ஆனால் அந்த புயலுக்கு பிறகுதான் புதிய விடியல் வரும். இப்பொழுது உங்களுக்குள் ஒரு புதுமையான சக்தி உருவாகிக் கொண்டிருக்கிறது. முன்பு போல நீங்கள் எளிதில் உடைந்து போக மாட்டீர்கள். முன்பு போல எல்லோரையும் நம்ப மாட்டீர்கள். முன்பு போல உங்களை நீங்கள் சிறியவராக நினைக்க மாட்டீர்கள். ஏனெனில் சிவன் உங்களை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பித்து விட்டார். சிலருக்கு இந்த மாற்றம் கனவுகளின் மூலம் வரும். நீங்கள் மலை, நதி, கோவில், வெளிச்சம்,
பாம்பு, நிலா போன்றவற்றை அடிக்கடி கனவில் பார்த்திருக்கலாம். இவை அனைத்தும் சிவசக்தியின் அடையாளங்கள். பிரபஞ்சம் எப்போதும் நேரடியாக பேசாது. அது அறிகுறிகளால் வழிகாட்டும். அந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் மனிதர்கள்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பார்கள். இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் பல போராட்டங்களை கடந்தும் இன்னும் நிற்கும் ஆன்மா. அதற்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. பலர் பாதியிலேயே உடைந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அதுவே சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வெறுமையாக்கும். அந்த வெறுமை தண்டனை இல்லை. அது புதிய சக்தி நிரப்பப்பட வேண்டிய இடம். ஒரு கிண்ணம் ஏற்கனவே நிரம்பி இருந்தால் அதில் புதிதாக எதையும் ஊற்ற முடியாது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் பழையதை அகற்றாமல் புதிய ஆசீர்வாதம் வர முடியாது. அதனால் தான் சில விஷயங்கள் உங்களிடமிருந்து விலகின. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான காலம் தொடங்குகிறது. இனி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை முழுவதும் மாற்றப் போகிறது. ஆகவே இனிமேல் உங்கள் மன அமைதியை காக்க ஆரம்பியுங்கள். உங்களை மதிக்காத இடங்களில் தங்காதீர்கள். உங்கள் ஆற்றலை சோர்வடைய செய்யும் மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். அதிக நேரம் அமைதியில் செலவிடுங்கள். அதிகாலை நேரத்தை வீணாக்காதீர்கள். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்ல ஆரம்பியுங்கள். ஏனெனில் அந்த மந்திரம் உங்கள் ஆன்மாவின் கதவை திறக்கும் சாவி. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் சில நேரங்களில் ஒரு மந்திரம், ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை மனிதனின் முழு விதியையே மாற்றிவிடும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வராத ஆசீர்வாதங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் மறுக்கப்படவில்லை. இதை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாமதம் என்பது தோல்வி அல்ல. சிவன் சரியான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அம்பு தூரம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் பின்னால் இழுக்கப்பட வேண்டும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நடந்த பின்னடைவு உண்மையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான தயாரிப்பு. நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் அமைதியாக கண்களை மூடி, சிவனே, நான் தயாராக இருக்கிறேன். என்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை கவனியுங்கள். சில பதில்கள் மனிதர்களின் மூலம் வரும். சில பதில்கள் திடீர் வாய்ப்புகளாக வரும். சில பதில்கள் அமைதியாக உங்கள் உள்ளத்திலேயே பிறக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பிரபஞ்சம் இப்போது உங்களை தனியாக விடப்போவதில்லை. ஏனெனில் நண்பர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்ற ஆசையை இழக்காமல் இருந்தால், அந்த மனிதனின் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. உங்களின் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை உயிருடன் இருப்பது சாதாரண விஷயமில்லை. அது சிவன் உங்கள் ஆன்மாவை இன்னும் கைவிடவில்லை என்பதற்கான அடையாளம். சிலர் இப்போது இந்த வீடியோவை கேட்கும்போது மனதிற்குள் ஒரு விசித்திரமான அமைதியை உணரலாம். சிலருக்கு கண்களில் நீர் வரலாம். ஏன் தெரியுமா? உங்கள் ஆன்மா இந்த வார்த்தைகளை ஏற்கனவே அறிந்திருக்கிறது. நீண்ட காலமாக நீங்கள் தேடிய பதில்கள் இப்போது மெதுவாக உங்களை அடைகிறது. நீங்கள் பல முறை உங்களையே கேட்டிருக்கலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படியாக மாறிவிட்டது? நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை. ஆனாலும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? ஏன் நான் மட்டும் மீண்டும் மீண்டும் உடைக்கப்படுகிறேன்? ஆனால் நண்பர்களே, கடினமான கற்கள் தான் அழகான சிலையாக மாறுகிறது. சாதாரண மரம் சந்தனமாக மாறாது. அதிக அழுத்தத்தை தாங்கும் நிலக்கரிதான் வைரமாக மாறும். அதுபோல உங்கள் ஆன்மா இப்பொழுது ஒரு உயர்ந்த நிலைக்கு தயாராகிறது. சிவன் சிலரை விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆனால் சிலரை ஆழமாக மாற்றிவிட்டு ஆசீர்வதிப்பார். ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையின் மூலம் இன்னும் பலருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? முன்பு போல இப்போது சிறிய விஷயங்களுக்கு கோபம் வராமல் இருக்கலாம். சில மனிதர்களிடம் இருந்து தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்கலாம். சத்தமுள்ள இடங்களை விட அமைதியான இடங்கள் பிடிக்க ஆரம்பித்திருக்கலாம். இது உங்களின் அதிர்வெண் மாறிக்கொண்டிருப்பதற்கான அறிகுறி. ஒரு ஆன்மா உயர ஆரம்பித்தால் அது பழைய உலகத்துடன் பொருந்தாது. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான பாதுகாப்பு இருக்கிறது.
நீங்கள் பார்க்க முடியாத பல ஆபத்துகளிலிருந்து பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. சில வாய்ப்புகள் திடீரென நின்று போனது கூட உங்களுக்கு நன்மைக்காகத்தான். சில மனிதர்கள் விலகியது கூட ஒரு பாதுகாப்பு. ஏனெனில் எல்லோரும் உங்கள் பயணத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. சிலர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க மட்டும் வருவார்கள். நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். சிவன் உங்களை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்லும் முன், முதலில் உங்களின் உள்ளத்தில் இருந்த பயம், சந்தேகம், குற்ற உணர்வு, கடந்த கால வலி, இவைகளை மெதுவாக வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பார். அதனால்தான் சில நாட்களில் மனம் மிகவும் கனமாக இருக்கும். சில நினைவுகள் திடீரென மீண்டும் தோன்றும். சில இரவுகளில் தூக்கம் வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் இருக்க தோன்றலாம். அது உடைதல் அல்ல நண்பர்களே. அது உள்ளத்தின் சுத்திகரிப்பு. ஒரு புயல் வரும்போது வானம் இருண்டு போகும். ஆனால் அந்த மழைக்கு பிறகுதான் பூமி புதிதாக மாறும். அதுபோல உங்கள் வாழ்க்கையும் இப்பொழுது ஒரு புது பிறப்பை நோக்கி செல்கிறது. நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. ஒவ்வொரு காத்திருப்பிற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஒவ்வொரு தோல்வியும் உங்களை சரியான பாதைக்கு தள்ளியது. இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? இனி பயப்படாதே. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயம் மெதுவாக முடிவுக்கு வருகிறது. சில நேரங்களில் நீங்கள் திடீரென பழைய நினைவுகளை விட்டுவிட தயாராக இருப்பது போல தோன்றும். முன்பு மிகவும் வலித்த விஷயங்கள் கூட இப்போது மனதில் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். அது உங்கள் ஆன்மா குணமடைகிறது என்பதற்கான அடையாளம். காயம் மாறும்போது வலி குறையும். ஆன்மா குணமடையும் போது அமைதி அதிகரிக்கும். நண்பர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள், உங்கள் ஆற்றலை மதிக்கும் உறவுகள், உங்களை வளர்ச்சியடைய தூண்டும் வாய்ப்புகள், உங்கள் கனவுகளை உயிர்ப்பிக்கும் தருணங்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். பலர் வாழ்க்கை முழுவதும் பிறரின் அங்கீகாரத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உண்மையான சக்தி உள்ளிருந்து வருகிறது. நீங்கள் உங்களின் மதிப்பை உணர ஆரம்பித்தவுடன் உலகமும் உங்களை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும். சிவன் உங்களை மற்றவர்களைப் போல உருவாக்கவில்லை. உங்களுக்கென ஒரு தனி பாதை இருக்கிறது. உங்களுக்கென ஒரு காரணம் இருக்கிறது. உங்களின் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் கூட்டத்தில் இருந்தும் தனிமையை உணர்ந்திருக்கலாம். அது நீங்கள் தவறான இடத்தில் இருந்ததால் அல்ல. உங்கள் ஆன்மா இன்னும் உயர்ந்த ஒன்றை தேடிக்கொண்டிருந்ததால் தான். நண்பர்களே, இனி வரும் நாட்களில் சில அதிசயமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். நீண்ட நாட்களாக நின்றிருந்த விஷயங்கள் திடீரென நகர ஆரம்பிக்கலாம். முடியாது என்று நினைத்த கதவுகள் திறக்கலாம். உங்களை தேடி வாய்ப்புகள் வரலாம். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு பதில்கள் கிடைக்கலாம். அப்பொழுது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது அதிர்ஷ்டமல்ல. அது சிவன் அருளால் பிரபஞ்சம் திறக்கும் புதிய பாதை. நீங்கள் இந்த தருணத்திற்கு நீண்ட காலமாக தயாராக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு வலியும் உங்களை பலமாக்கியது. ஒவ்வொரு இழப்பும் உங்களை விழிப்புணர்ச்சிக்கு கொண்டு வந்தது. ஒவ்வொரு இருளும் ஒளியின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. இப்போது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அந்த அமைதியை நம்புங்கள். ஏனெனில் உண்மையான மாற்றம் சத்தமாக வராது. அது மெதுவாக ஆன்மாவுக்குள் பிறக்கும். அந்த மாற்றம் ஆரம்பித்த பிறகு நண்பர்களே, உங்கள் பார்வை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் பிரச்சனையாக பார்த்த விஷயங்களில் கூட இப்பொழுது ஒரு பாடத்தை காண ஆரம்பிப்பீர்கள். முன்பு உங்களை உடைத்த மனிதர்களை நினைத்தாலும் கோபம் வராமல் போகலாம். ஏனெனில் அவர்கள் கூட உங்கள் ஆன்மாவின் பயணத்தில் ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். வாழ்க்கை எப்போதும் நம்மிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்வது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நம்மை சரியான வடிவத்திற்கு மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு சிற்பி ஒரு கல்லை அழகான சிலையாக மாற்றும்போது தேவையில்லாத பகுதிகளை உடைத்தே உருவாக்குவார். அதுபோல சிவன் இப்போது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத அனைத்தையும் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் தவறான நேரத்தில் எதையும் தராது. சில ஆசைகள் உடனே நிறைவேறாதது கூட ஒரு பாதுகாப்பு.
சில கனவுகள் தாமதமானது கூட ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் நீங்கள் தயாராக இல்லாத நேரத்தில் கிடைக்கும் விஷயங்கள் பல நேரங்களில் நம்மை உடைத்துவிடும். அதனால்தான் சிவன் முதலில் உங்களின் மனதை பலமாக்குகிறார். பின்னர் தான் நீங்கள் கேட்டதை விட பெரியதை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்புகிறார். சமீப காலமாக நீங்கள் சில விசித்திரமான ஒற்றுமைகளை கவனித்திருக்கலாம். ஒரே வார்த்தையை பல இடங்களில் கேட்பது, ஒரே மனிதரை மீண்டும் மீண்டும் சந்திப்பது, மனதில் நினைத்த விஷயம் சில நிமிடங்களில் நடப்பது, ஒரு பாடல், ஒரு வாசகம், ஒரு கனவு, திடீரென உங்களுக்கு பதில் சொல்வது போல தோன்றுவது. இவையெல்லாம் பிரபஞ்சத்தின் சின்னங்கள். நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான உறுதிப்படுத்தல்கள். நண்பர்களே, சிவன் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற நினைத்தால் முதலில் அவர்களின் உள்ளுணர்வை அதிகப்படுத்துவார். அதனால்தான் இப்போது உங்களுக்கு சில மனிதர்களின் உண்மையான முகம் எளிதாக புரிய ஆரம்பித்திருக்கலாம். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள், யார் உங்கள் ஆற்றலை குறைக்கிறார்கள் என்பதெல்லாம் மெதுவாக தெளிவாக தெரிகிறது. இது ஆன்மீக விழிப்பு. ஒரு விழித்த ஆன்மாவை ஏமாற்றுவது எளிதல்ல. நீங்கள் இனிமேல் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் அமைதியை காக்க கற்றுக்கொள்வீர்கள். தேவையில்லாத விவாதங்களிலிருந்து விலகுவீர்கள். உங்கள் ஆற்றலை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் பணம் கிடைத்தால் வெற்றி என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான வெற்றி மன அமைதி. இரவில் பயமில்லாமல் தூங்க முடிவது. உள்ளத்தில் குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்வது. உங்களை நீங்கள் நேசிக்க முடிவது. இதுவே மிகப்பெரிய செல்வம். சிவன் உங்களுக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் வெளியில் மட்டுமல்ல, அது உள்ளத்திலும் நிகழும். நீங்கள் மெதுவாக பயமில்லாத மனிதராக மாறப்போகிறீர்கள். முன்பு போல எதிர்காலத்தை நினைத்து நடுங்க மாட்டீர்கள். ஏனெனில் இனி நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விடுவீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் இருட்டாகிவிட்டது போல தோன்றலாம். ஆனால் நண்பர்களே, இரவு அதிகமாக இருண்டிருக்கும் நேரம்தான் விடியல் மிகவும் அருகில் இருக்கும் நேரம். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலர் நீண்ட காலமாக ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது இந்த கஷ்டம் முடியும்? எப்போது நான் நிம்மதியாக சிரிப்பேன்? அந்த தருணம் நெருங்கிவிட்டது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புதிய வாழ்க்கை பெற வேண்டுமென்றால் பழைய பயங்களை விட்டுவிட வேண்டும். புதிய கதவு திறக்க வேண்டுமென்றால் பழைய கதவை மூட தயாராக இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் உங்களின் சிந்தனையில்தான் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை பற்றி பேசும் வார்த்தைகள் மாறும். என்னால் முடியாது என்பதற்கு பதில் நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள். அதுவே விதி மாறும் முதல் தருணம். ஒரு மனிதன் தன்னையே நம்ப ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சமும் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இனிமேல் உங்களை சிறியவராக நினைக்காதீர்கள். நீங்கள் கடந்த பாதையை நினைவில் கொள்ளுங்கள். இத்தனை வழிகளுக்குப் பிறகும் நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள். அது சாதாரண சக்தி அல்ல. நண்பர்களே, சிலர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை உடைத்தார்கள். சிலர் உங்கள் நம்பிக்கையை திருடினார்கள். சிலர் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை பலமாக்கியது. இன்று நீங்கள் முன்பிருந்த மனிதர் இல்லை. இப்பொழுது உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது. சிவன் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. கடந்த காலத்தை விடு. ஏனெனில் பழைய வழிகளை பிடித்து கொண்டே இருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை கையில் பிடிக்க முடியாது. ஒரு ஆறு தொடர்ந்து ஓடுவதால் தான் சுத்தமாக இருக்கும். நின்று போனால் அது அழுக்காகிவிடும். அதுபோல வாழ்க்கையும் தொடர்ந்து முன்னே செல்ல வேண்டும். இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நாட்கள் வேறுபட்டதாக இருக்கும். நீங்கள் தேடிய மனிதர்கள் வரலாம். நீங்கள் காத்திருந்த செய்தி வரலாம். நீங்கள் நம்பிக்கையை இழந்த நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு திறக்கலாம். அப்போது பயப்படாதீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அது சாதாரண வாய்ப்பு இல்லை. அது சிவன் அருளால் பிரபஞ்சம் உங்களுக்காக திறக்கும் கதவு. நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளி போதும் எல்லாவற்றையும் மாற்ற. அந்த ஒளிதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையைத்தான் சிவன் இன்று மீண்டும் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுகிறார். நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு உடைந்திருந்தாலும்,
எவ்வளவு அழுதிருந்தாலும், எவ்வளவு தனிமையை உணர்ந்திருந்தாலும், இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஏனெனில் ஒரு மனிதன் முழுவதுமாக உடைந்த பிறகுதான் அவர் உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறார். நண்பர்களே, இப்போது நீங்கள் செல்லப்போகும் பாதை எளிதானதாக இருக்காது. ஆனால் அது அர்த்தமுள்ள பாதையாக இருக்கும். சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்கள் மாற்றத்தை பார்த்து விலகி போகலாம். சிலர் உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் உள்ளத்தின் குரலை நம்புங்கள். ஏனெனில் அந்த அமைதிக்குள் தான் சிவன் உங்களிடம் பேசுகிறார். இனி வரும் நாட்களில் ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் முன்பு தேடிய பதில்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஓடி சென்று தேடிய அமைதி இப்பொழுது உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு நாள் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட மெதுவாக சாத்தியமாக ஆரம்பிக்கும். அதற்கு காரணம் உங்கள் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் மாற்றம். நண்பர்களே, சில நேரங்களில் சிவன் நமக்கு எதையும் உடனே தரமாட்டார். ஏனெனில் அவர் தரப்போகும் விஷயம் சிறியது அல்ல. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய மனிதராக முதலில் நம்மை மாற்றுவார். அதனால்தான் நீங்கள் இந்த அளவுக்கு சோதனைகளை கடந்தீர்கள். இந்த அளவுக்கு காத்திருந்தீர்கள். இந்த அளவுக்கு வலியை உணர்ந்தீர்கள். ஆனால் இப்போது அந்த காத்திருப்பின் கதவு திறக்கப் போகிறது. நண்பர்களே, இந்த தருணத்தில் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். இன்றிரவு தூங்குவதற்கு முன் உங்கள் மனதில் இருந்த எல்லா பயங்களையும் சிவனிடம் ஒப்படையுங்கள். உங்கள் கண்ணீரை மறைக்காதீர்கள். உங்கள் வலியை ஒழிக்காதீர்கள். அமைதியாக கண்களை மூடி, சிவனே, என் வாழ்க்கையை நான் உங்கள் கைகளில் வைக்கிறேன். என்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லுங்கள். எனக்கு உரியது என்னமோ அதை ஏற்கும் தைரியம் தாருங்கள் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை கவனியுங்கள். சில கதவுகள் திறக்கும். சில மனிதர்கள் வருவார்கள். சில வாய்ப்புகள் திடீரென உங்களை தேடி வரும். சில அதிசயங்கள் அமைதியாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும். அப்பொழுது புரியும், இந்த எல்லா கஷ்டங்களும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை புதிய வாழ்க்கைக்கு தயாராக்கத்தான் வந்தது என்று. நண்பர்களே, நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பின்னால் பிரபஞ்சத்தின் சக்தி நிற்கிறது. உங்கள் உள்ளத்தில் சிவனின் அருள் ஒளிர்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகட்டும். உங்கள் வீட்டில் அமைதி பெருகட்டும். உங்கள் மனதில் இருந்த பயம் விலகட்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கட்டும். சிவன் அருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.